சதுரங்க போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் குகேஷை வீழ்த்திய மற்றொரு கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அலப்பறையும் இல்லாமல் அமைதியுடன் தான் வருகிறார். ஆனால் மாவட்ட செயலாளர் என்ற ஒரு பதவியை பெற்றுவிட்டு அவர்களுக்கு தொண்டர்கள் அளிக்கும் வரவேற்பு பொதுமக்களையே வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அவ்வாறு நியமிக்கப்படும் மாவட்ட செயலாளர்களுக்கு அவர்களின் சொந்த ஊரில் தொண்டர்கள் தடபுடல் வரவேற்பை அளித்து வருகின்றனர். திறந்த வாகனத்தில் மாவட்ட செயலாளர் வருவதும், ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் மாவட்ட செயலாளர்கள் மீது பூக்களை கொட்டுவதும், சாலையை மறித்து தொண்டர்கள் ஆட்டம் போடுவதும் என கலைவரங்களை காண முடிகிறது. ராமநாதபுரம் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளராக மலர்விழி என்பவர் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் நேற்று ராமநாதபுரம் எல்லையில் கட்சித் தொண்டர்கள் மாவட்ட செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் கட்சித் தொண்டர்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக நின்று கொண்டு போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து ராமநாதபுரம் காவல்துறை மாவட்ட செயலாளர் மலர்விழி ஜெயபாலா உள்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது. மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட முதல் நாளே வழக்கு பாய்ந்ததால் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இதேபோல சிவகங்கை மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜோசப் தங்கராசு என்பவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தளபதி வாழ்க என கோஷமிட்டு வந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் சாலையில் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா காரில் சென்றார். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் சாலையில் திரண்டதால் அமைச்சரின் கார் செல்வதற்கு வழியின்றி போனது. மேலும் சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வாகனத்தில் சென்றார். திடீரென போக்குவரத்து நெரிசல் ஏற்படவே அங்கு கூடியிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தினரை கவனித்த அமைச்சர் சிரித்தபடியே கையசைத்துவிட்டு கிளம்பினார். இதுபோல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்களுக்கு அளிக்கப்படும் வரவேற்பு அவர்களுக்கு கொண்டாட்டமாகவும் பொதுமக்களுக்கு திண்டாட்டமாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழக தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி என்பவர் பெண் நிர்வாகி சத்யா நந்தகுமாரை ஆபாச வார்த்தைகளால் நாறு நாராக கிழித்தெடுக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கட்சியில் பதவி நியமனத்தில் பாரபட்சம் பார்க்கப்படுவதாகவும் லெப்ட் பாண்டி மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்டோர் தன்னை ஓரங்கட்டுவதாகவும் சத்யா வீடியோ வெளியிட்டிருந்தார். தேனி மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி மற்றும் பிரகாஷ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரவங்க தான். இவங்க 2 பேருக்கும் சொந்தக்கார பொண்ணு தான் அந்த அஜிதா தேவேந்திரன். ஸோ அவங்கள வச்சு நல்லாவே கேம் பிளே பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஆனந்த் சார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சத்யா மேலே 4 கேஸ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு இதுக்கு தேனி மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கே வந்துட்டு அந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனால் எந்த கேஸும் இல்லைங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு போய் ஆனந்த் சார் கிட்ட காமிச்சாலும் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என் வேலையே எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நாளை பின்ன அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்கணும்? இதற்கு பதிலடி தரும் விதமாக லெப்ட் பாண்டி சத்யாவை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்தார். பத்தினி பெண்கள் அனைவருமே நீ பத்தினிலாம் கிடையாது, சரியா? நீ யாருன்ற வீடியோ யூடியூப்ல போய் பாரு. ஆம்பளை பார்த்தா ஓசியா படுப்பாங்களா? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட வந்து நீ யாரா பேசுற? ஃபர்ஸ்ட் யார பேசுற? அவன் நீ பேசுற இஷ்டத்துக்கு பேசுற, வசனம் பேசுற. நீ வசனம் நான் விடுத்து விடுவேன். நாங்க ஊரம் எங்க விடுமா? அங்க விடும்ல. அப்புறம் எங்க விடுமா? அங்க விடும்ல. இதையெல்லாம் பார்த்த நெட்டிசன்கள் மாற்று அரசியலை அப்புறம் பார்க்கலாம், முதலில் கட்சியில் உள்ளவர்களுக்கு மரியாதையாக பேசுவது எப்படி என சொல்லிக் கொடுக்க வேண்டும் என கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.